பொதுக்காலம் 9ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 3 வரை மற்றும் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 8 வரை. இது தோபித்தின் கதை. தோபித்து தோபியேலின் மகன், தோபியேல் அனனியேலின் மகன், அனனியேல் அதுவேலின் மகன், அதுவேல் கபேலின் மகன், கபேல் ரபேலின் மகன், ரபேல் ரகுவேலின் மகன், ரகுவேல் அசியேலின் குடும்பத்தினர், நப்தலி குலத்தை சேர்ந்தவர். தோபித்து அசீரியர்களின் மன்னராக எனமேசரின் காலத்தில் திசிபேயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். திசிபே வட கலிலேயாவில் ஆசேருக்கு வடமேற்கே தென் திசையில், கதேசு நப்தலிக்கு தெற்கே, பெயேருக்கு வடக்கே உள்ளது. தோபித்தாகிய நான் என் வாழ்நாள் எல்லாம் உண்மையையும் நீதியையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தேன். அசீரிய நாட்டில் உள்ள நினிவே நகருக்கு என்னுடன் நாடு கடத்தப்பட்ட என் உறவின் முறையாருக்கும் என் இனத்தாருக்கும் தருமங்கள் பல செய்து வந்தேன். சகர்தோன் ஆட்சியில் நான் வீடு திரும்பினேன். என் மனைவி அன்னாவும் என் மகன் தோபியாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வாரங்களின் விழாவான பெந்தகோஸ்து திருவிழாவின் பொழுது எனக்காக நல்லதொரு விருந்து தயாரிக்கப்பட்டது. நான் உணவு அருந்த அமர்ந்தேன். விருந்தின் போது எனக்கு பல வகை உணவு பரிமாறப்பட்டது. அப்பொழுது என் மகன் தோபியாவிடம், பிள்ளாய், நீ போய் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நம் உறவின் முறையாருள் கடவுளை முழு மனத்தோடு தேடும் ஏழை எவரையேனும் கண்டால் அவரை அழைத்து வா. அவர் என்னோடு உணவு அருந்தட்டும். நீ திரும்பி வரும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் மகனே என்று கூறினேன். தோபியா எங்கள் உறவின் முறையாருள் ஏழை ஒருவரை தேடிச் சென்றான். அவன் திரும்பி வந்து அப்பா என்று அழைத்தான். நான் என்ன மகனே என்றேன். அவன் மறுமொழியாக, அப்பா, நம் இனத்தாருள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது சடலம் சந்தை வெளியில் எறியப்பட்டு அங்கேயே கிடக்கிறது என்றான். உடனே நான் எழுந்து உணவை தொடாமலேயே வெளியேறி தெருவிலிருந்து சடலத்தை தூக்கி வந்தேன். கதிரவன் மறைந்த பின் அடக்கம் செய்யலாம் என்று அதை என் வீட்டின் ஓர் அறையில் வைத்தேன். வீடு திரும்பியதும் குளித்துவிட்டு துயருடன் உணவு அருந்தினேன். உங்கள் திருநாள்களை துயர நாள்களாகவும் பாடல்களையெல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் என்று பெத்தேலை குறித்து இறைவாக்கினர் ஆமோஸ் கூறிய சொற்களை நினைத்து அழுதேன். கதிரவன் மறைந்ததும் நான் வெளியே சென்று குழி தோண்டி சடலத்தை புதைத்தேன். என் அண்டை வீட்டார், இவனுக்கு அச்சுவே இல்லையா? இத்தகையதொரு செயலை செய்ததற்காக தானே ஏற்கனவே இவனை கொல்ல தேடினார்கள். இவனும் தப்பியோடினான். இருப்பினும் இறந்தவர்களை மீண்டும் அடக்கம் செய்கிறானே என்று இழித்துரைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு அவர்களிடம் உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தோர் ஒருவரே, அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது
அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசு சுட்டிக்காட்டும் திராட்சை தோட்ட உவமையில் திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. எசாயா 5:7. அதை பராமரித்த தொழிலாளர்கள் இஸ்ராயேல் மக்களின் பாதுகாவலர்களாக இருந்து வந்த யூத மத தலைவர்களான பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் ஆகியோருக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். எனவே தான் இந்த உவமையின் முடிவில் தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழிதேடினார்கள் என்று மார்க்கு எழுதுகின்றார். இன்றைய சூழ்நிலையில் திராட்சை தோட்டம் நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அற்புதமான மானிட வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை பராமரிக்கின்ற தொழிலாளர்களின் நிலையில் நாம் இருக்கின்றோம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை எந்த அளவிற்கு நாம் பயனுள்ள வகையில் பராமரிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். திராட்சை தோட்டத்தின் முதல் நோக்கமே கனி தருவதுதான். நம் வாழ்வாகிய திராட்சை தோட்டம் தர வேண்டிய கனிகள் எவை என்பதை பற்றி புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வெளிப்படுத்துகிறார். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகியவையே அந்த கனிகள். கலாத்தியர் 5:22 மற்றும் 23 வசனங்கள். இப்படிப்பட்ட கனிகளை நாம் தருகின்றோமா என்பது கேள்விக்குறிதான். இருப்பினும் நம் மீது அக்கறை கொண்ட இறைவன் நம் வாழ்வு கனிதரும் பொருட்டு நம் வாழ்வின் மட்டில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பது குறித்த தெளிவை நமக்கு தருவதற்காகவும் நம் வாழ்வை பண்பட்ட ஒன்றாக ஆக்குவதற்காகவும் அவ்வப்போது அவர் சில நபர்களை நம் வாழ்விற்குள் அனுப்புகின்றார். அவர்களில் சிலர் அறிவுரைகள் என்ற எருவை நம் திராட்சை தோட்டத்திற்கு இடுகின்றார்கள். வேறு சிலர் நாம் மிகுந்த கனிதரும் பொருட்டு துன்பங்கள் மூலம் நம் வாழ்வில் இருக்கின்ற தேவையற்ற பாவமாகிய கிளைகளை கழித்துவிட முயற்சிக்கிறார்கள். யோவான் 15:2. இப்படிப்பட்டவர்கள் மட்டில் நமது அணுகுமுறை என்ன என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். சாதாரண ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல, பரிசேயர்கள் உட்பட அனைவருமே மிகுந்த கனிதரும் பொருட்டு ஏராளமான முயற்சிகளை இயேசு எடுத்தார் என்பது நமக்கு தெரியும். அவரது முயற்சிகள் பல வேளைகளில் போதனை என்ற வடிவம் எடுத்தன. இன்னும் சில வேளைகளில் புதுமைகள் என்ற வடிவம் எடுத்தன. வேறு சில வேளைகளில் கடுமையான சாடல்கள் என்ற வடிவம் எடுத்தன. இவை அனைத்துமே ஒரு விவசாயி தனது திராட்சை தோட்டம் மிகுந்த கனிதரும் பொருட்டு மேற்கொள்ளும் உரமிடுதல், தரித்து விடுதல், கழித்து விடுதல் போன்றவற்றிற்கு ஒப்பாகும். ஆனால் பரிசேயர்களால் இயேசுவின் முயற்சிகளுக்கு பின்னால் இருந்த அன்பை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரது முயற்சிகளுக்கு பின்னால் இருந்த கரிசனையை கண்டுகொள்ள முடியவில்லை. அன்பிற்குரியவர்களை, நம் வாழ்வில் வரும் துன்பங்களையும் அந்த துன்பங்களை தருபவர்களையும் நாம் 2 விதங்களில் அணுக முடியும். ஒன்று, துன்பங்களை கண்டு பதறி கண்ணீர் விட்டு அந்த துன்பங்கள் தருபவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் கொண்டு வாழ்வது. 2, துன்பங்களையும் அதை தருகின்ற நபர்களையும் கடவுளின் கருவிகளாக எண்ணிக்கொண்டு நம் வாழ்வை மேலும் மேலும் முதிர்ச்சி உள்ளதாக்கிக் கொள்வது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, துன்பங்கள் நமக்கு அதிர்ச்சியை தருவதும்
அல்லது முதிர்ச்சியை தருவதும் நமது அணுகுமுறையை பொறுத்தது. துன்பங்கள் நம்மை புண்பட்டவர்களாகவும் ஆக்க முடியும், பண்பட்டவர்களாகவும் ஆக்க முடியும். ஓர் இளைஞன் முனிவர் ஒருவரிடம் சென்று, வாழ்வின் துன்பங்கள் மட்டில் நான் கொள்ள வேண்டிய அணுகுமுறை என்ன என்று கேட்டானாம். அதற்கு அந்த முனிவர், ஒரு நாயாக இருக்காதே, மாறாக ஒரு சிங்கமாக இரு என்று சொன்னாராம். புரியாமல் இளைஞன் விழிப்பதை பார்த்த அந்த முனிவர் தொடர்ந்தார். ஒரு நாயின் மீது அம்பு ஒன்று எய்யப்பட்டால் நாய் அம்பின் பின்னால் ஓடும், எய்தவரை விட்டுவிடும். ஆனால் ஒரு சிங்கமோ எய்யப்பட்ட அம்பின் மீது அல்ல, எய்தவரில் தனது கவனத்தை பதிய வைக்கும். உன் வாழ்வில் துன்பங்கள் வரும்போது துன்பங்கள் பின்னால் ஓடி உன் வாழ்வை தொலைத்து விடாதே. மாறாக துன்பங்கள் வழியாக கடவுள் உனக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ள இறைவனில் உனது கவனத்தை பதியவை என்றாராம். ஜெபம். இறைவா, துன்பங்கள் மூலம் எம் வாழ்வை உயர்த்தி கொள்ள, உறுதிப்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமென்.